பிளாக் 2024 தமிழ்ல தியேட்டர்ல வெளிவந்த ஒரு சயின்டிபிக் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. கேஜி பாலசுப்ரமணியம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஜீவா, பிரியா பவானி சங்கர் மற்றும் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிருப்பாங்க. டுகெதர் மூலமா இவங்க அப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஹாலிடே வரும். உடனே இவங்க கடற்கரை ஓரமாக இருக்கிற தங்களோட வீட்டுக்கு போவாங்க, ஒரு ஃப்ளாட்டுக்கு போவாங்க. அந்த ஃப்ளாட்டில் பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனை, பயங்கரமான மர்மங்கள்லாம் நிறைய இருக்கும். திடீர்னு பார்த்தா அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தில் இவங்க சிக்கிக்குவாங்க. இப்போ இந்த சம்பவத்தில் அவங்க எப்படி வெளிவராங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துலேயே ஆன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இந்த படத்தில் பிரியா பவானி சங்கர், ஜீவா இவங்களுடைய ஆக்டிங் நல்லாவே இருக்குது. இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் படம். பாசிட்டிவ் பார்த்தாவே ஜீவா, பிரியா பவானி சங்கர் அவங்களோட ஆக்டிங் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாம்சியஸ் அவங்களுடைய பிஜிஎம் மியூசிக் தான் இந்த படத்தோடைய முக்கிய ப்ளஸ்ஸு. ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸுக்கும் செம்மையான ஒரு பிஜிஎம் கொடுக்குறாரு. அப்படியே அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் வரும்போது இப்படி எல்லா இடத்துலையும் சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுக்குறாரு. இந்த படம் ஒரு டைம்லுக்கு அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. ஏன்னா பார்த்தா மனுஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி இருப்பான், செத்ததுக்கப்புறம் எப்படி இருப்பான், இவங்க ரெண்டு பேரும் ஒரே மூட்டை அதனால எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டைம் லூப் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படுது. ஏன்னா ஒரு சில பேருக்கு புரியும், ஆனால் புரிஞ்சு பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்பீடு அப்படியே கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபை தாண்டி கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பதட்டத்தை நமக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காங்க. கோகுல் பிள்ளை இவங்களுடைய சினிமோட ஒளிப்பதிவு தரமாக இருக்குங்க. ஏன்னா இது மாதிரியான படத்துக்கு பியூஜியமும் ஒளிப்பதிவும் தான் நல்லா கை கொடுக்கும். அந்த வகையில் இவங்களுடைய பியூஜியம் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன ஃப்ளாட்டு தான், லொக்கேஷனில் வேறு எதுவுமே கிடையாது. அதை வச்சு தான் நம்ம வந்து கதை சொல்லணும். கதைக்கு ஏற்ற அந்த கேமரா ஆங்கிளாக நமக்கு கொடுக்கணும், ரசிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ஒளிப்பதிவு எடிட்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்னாவே இது ஒரு ஹாலிவுட் படத்துடைய ரீமேக். அந்த ஹாலிவுட் படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது என்னையா அது, அவன் எப்படி எடுத்து வச்சுக்கிறான், ஏன் இப்படி அப்படிங்கிறது தான் இருக்குது. அந்த படம் பார்க்கலனா வேணால் புதுசாக பார்க்கல, இந்த படம் ஒரு வித்தியாசமாக தெரியும். மற்றபடி இந்த படத்தில் பார்த்தா ஒரு ரெண்டே கேரக்டர் தான் வராங்க. அந்த ரெண்டு கேரக்டரும் மாற்றி அப்படி காமிச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஐடியாவோடு இந்த படத்தை பார்க்கணும், நல்லா உத்து பார்க்கணும். ஏனோ தானோ அதெல்லாம் தெரியாதவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக புரியாது, சுத்தமாக புரியாது. என்னடா வராங்க போகிறாங்க, என்னது இது ஒரு கதையா அப்படிங்கிறது நமக்கு யோசிக்க வைக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் எப்படி சூப்பராக இருக்கல, சுமாராக இருக்கல. இந்த படம் ஒரு ஒருத்தான மூவி தான். இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஃபேன் படம் பார்க்கலாம். ஓஎஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி கூட உங்கள் கவி பாரதி.